ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் தௌசண்ட் இயரோட 14th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு 2 எபிசோட் வரும், மறக்காம பார்த்துடுங்க. ஹீரோ வந்து அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே வர்றதை அவன் பார்த்துடுறான். அவனே போயிட்டு இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் சொல்கிறா, என்ன நீங்கள் வந்து உங்கள் உடம்ப வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா? நானே போய் ஸ்பிரிச்சுவல் நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ரொம்ப சரியாகட்டும், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லல. வேண்டாம், உங்களை மாதிரி எனக்கு டீச்சர்லாம் கிடையாது, கைட் பண்ணுறதுக்கு நானாக தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லையில் நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு நான் டீச்சராக இருக்கேன், நான் உனக்கு கைட் பண்ணுறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் லேம்பை தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து காலையில் ஆகுது. இங்கே ஜியாங்கி அவங்கலாம் வந்து ஒரு பேம்போ ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்ற மாதிரி ஜியாங்கி அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கையில் அங்கே ஒரு ஷாத்தானின் சிலை இருக்குது. அதை பார்த்த நம்மளுடைய ஜவுசியாங்க்கு சுத்தமாக பிடிக்கவே. இப்போ வந்திருக்கிறது டைனோன்ற ஒரு டெவில் சிட்டிக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாரு, ஜியாங் அப்பா, என் பையன் மேலே எப்பயுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ, அவன் யார் கூட பேசுகிறான், அவன் என்ன செய்கிறான், எல்லாமே எனக்கு நீ வந்து இமிடியேட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லல. அந்த சர்வெண்ட் ஓகே, என்ன வேலையை கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஸ்பிரிச்சுவல் லேம்ப் தேட கிளம்பிட்டாங்க. எவ்வளோ தூரம் கூட்டு போகிறீங்க, இருட்டாயிடும், எவ்வளோ நேரம் ஆகுது, வேணா நான் என்னுடைய பூனைக்குட்டியை கூப்பிடவா அப்படின்னு ஹீரோயின் சொல்லையில், வேண்டாம், உன் பூனைக்குட்டி ரொம்ப வேகமாக போகும், நம்மளால இந்த அழகான சீனரியை ரசிக்க முடியாது, இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மவுண்டன், அந்த மவுண்டனுக்கு அப்புறம் வந்து ஒரு ரிவர் இருக்குது, அதை கடந்து அந்த மவுண்டனுக்கு நம்ம போயிடுவோம் வா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, ஸ்பிரிச்சுவல் லேம்ப் இவ்வளோ ஸ்டேஞ்சான இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கல, நீ அதை தேடி எடுப்பலையா, அதுக்கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த மலை மேலே நம்ம ஹீரோயின் ரொம்ப வேகமாக ஏறி போகிறாங்க. அங்கே பார்த்தா வானம் அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாது ஹீரோயின் சொல்லையில். நான் முதல்ல வந்து இந்த இடத்துல தான் நான் வந்தேன், 100 வருஷமாக நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், நான் எப்படி வந்தேன்றது எனக்கே தெரியல, இங்கே நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவேன், கூட யாருமே இருக்க மாட்டாங்க, சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டே காலத்தை ஓட்டினேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. என்னோட டீச்சர் வந்து என்கிட்ட ஒரு பெயிண்டிங் கொடுத்தாங்க, அதில் மனிதர்களை வந்து நான் அதிகமாக பார்ப்பேன், அந்த மனித உலகத்தை பற்றி தான் அந்த பெயிண்டிங் வந்து பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனிதர்கள்ட்ட தான் சிரிக்கிறது எப்படி, கோவப்படுறது எப்படி, இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று அவங்களுக்கு இருக்குன்றதே எனக்கு தெரியும், அதை பார்த்து நான் வியந்து போனேன், நான் டெய்லி வந்து வாழ்க்கைனா என்னன்றது அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் எப்படி இமோட்டல் ஆச்சே, உங்களால் யாரோட வாழ்க்கை விதியவாது மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு முடியும், பட் இருந்தாலும் அதுக்கும் சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை தாண்டி நம்ம வந்து அதை செய்ய முடியாது, அது ஒரு லிமிட்டோட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல. நீங்கள் யாராவது விதியை மாற்றணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், டெய்லி கஷ்டத்துக்காக ஒரு பொண்ணு போராடுறா, அவளுக்கு சந்தோஷமாகவே இல்லை வாழ்க்கை முழுக்க, அவளோட விதியை மாற்றணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நினச்சிருக்கேன், இப்படி ஒரு போராடுற பொண்ணோட விதியை கண்டிப்பாக நான் மாற்றுவேன் அப்படின்னு எனக்குள்ளே நினச்சேன் அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், யாருன்னு கேட்குறப்போ சாதாரண அப்பாவி மக்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ரொம்ப போரிங் தெரியுமா, நான் அந்த வேறு மாதிரி வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்கிறா. நீ சாதாரணமான உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம்ல, எதுக்காக நீ டெய்லி கஷ்டத்தை தேடி ஓடிட்டு இருக்க, உனக்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கல. நான் ஒரு லியோ நாட்டு இளவரசி, எப்போ பாரு என்ன ஒரு சாதாரண பெண்ணு நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் பெரிய ஒரு இமோட்டல், ஆனால் நான் அப்படி கிடையாது, எதுக்காக நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து, ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடித்த மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டான் லவ் பண்ணுறத. அதான் ஹீரோயின் இது எதிர்பார்க்கவே இல்லை, ஸ்டன் ஆகி நிற்கிறான், இவன் என்ன பச்சக்கன்னு இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இடத்த காலி பண்ணி ஸ்பிரிச்சுவல் லேம்ப் தேடுறதுக்கு கிளம்பிட்டா. ஹீரோ அப்படியே பார்க்குறான். அதுக்கப்புறம் எதுக்கு லேட் ஆகிடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லையில், இல்லை நாளைக்கு எதுக்கு நம்ம போய் ஸ்பிரிச்சுவல் லேம்பை தேடணும், நம்ம இன்றைக்கே தேடுவோம் அப்படின்னு சொல்லல. அப்படி நீ என்னை மட்டும் பார்க்காத, ஸ்பிரிச்சுவல் லேம்ப் எங்கேன்னு கேட்டேன், உசுரை வாங்குறியே, ஸ்பிரிச்சுவல் லேம்ப் என்கிட்ட தான் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லல. எதுக்காக நீ வந்து இப்படி ப்ரைவேட்டாக அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் காட்டிகிட்டு இருக்க, எதுக்காக வந்து நீ ஜியாங்கி மலையில் இருக்கதாக போய் சொன்ன அப்படின்னு சொல்லல. ஆமாம், அங்கே இருந்தது வந்து டூப்ளிகேட் லேம்ப், அது இருக்கா உடஞ்சி போச்சான்னு கூட எனக்கு தெரியல, அதனால் வந்து நீ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. எதுக்கு நீ இவ்வளோ ரகசியங்களை மறைச்சி வச்சிருக்க, இத்தனை நாளாக நான் கேட்டவன், நான் என்ன பைத்தியக்காரியா அப்படின்னு அவ கேட்டுட்ருக்கா. அதை கொடுத்து உன்னை நான் சாக அடிக்க விரும்பலம்மா, ஏன் அதை எடுத்துகிட்டு போய் நீ சாகணும்னு நினைக்கிறியான்னு கேட்கல. நான் வந்து எப்படியோ போகுது, நீ எதுக்கு என்கிட்ட எல்லா நேரமும் போய் சொன்ன, ஸ்பிரிச்சுவல் லேம்ப் நான் கேட்குற எல்லா டைமுமே நீ இப்படி வந்து என் நம்பிக்கையை உடைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
செத்துட்டு போறேன். உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கல. ஹீரோ சொல்றான், "லியோ நாடு அழிஞ்சு போச்சு. அத நீ வந்து இந்த விளக்கு மூலியமா நீ வந்து எதையும் மாத்த முடியாது. அவ்வளோதான் போனது போச்சு. நீ ஏன் சந்தோஷத்த தேர்ந்தெடுக்க கூடாது? எப்பயுமே ஏன் கஷ்டத்த தேர்ந்தெடுக்கிற? நீ ஒரு சாதாரண ஒரு லைஃப்ப வாழ வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லையில, "நான் எப்படியோ வாழ்றேன். உனக்கு என்ன வந்துச்சு? என் வாழ்க்கைய பத்தி உனக்கு என்ன அக்கறை?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க இருக்க ஒரு புலி மந்திர புலிய வெளிய எடுத்து விடுறா. அந்த புலி அப்படியே நம்ம ஹீரோ மேல பாஞ்சு போகுது. அது காகித புலி எதுவும் செய்யாதுன்னு நான் நெனச்சேன். பட் அந்த புலி வந்து நம்ம ஹீரோ மேல விழுந்து, நம்ம ஹீரோவோட இதயத்த வந்து நல்லா கீறி விட்டுட்டு போயிடுது. ஹீரோவுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகுது. ஹீரோயின் கத்துறா, "நீ தான் இம்மோர்டல் ஆச்சே! மறைஞ்சு போய் தொலைய வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லி கத்தையில, "நீ என்ன ஹர்ட் பண்ணாலும் பரவால்ல. நீ அப்பயாவது என் மேல உனக்கு இரக்கம் உண்டாகும்." அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்றான். "அப்பயாவது நீ என் பக்கம் நிப்பன்றத நான் நம்புறேன்." அப்படின்னு சொல்லையில, "சரி நீ இப்படி பண்ணது கூட எனக்கு சந்தோஷம் தான். உன்னால வலிகள் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்." அப்படின்னு சொல்லையில, "நீ ஒரு உயிரோட இருந்தா மட்டும் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீ நெனச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்கையில, "நான் ஒண்ணும் உன்ன லவ் பண்ணல." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ சொல்றான், "நீ என்ன லவ் பண்ணும் பண்ணல. நான் அத எதிர்பார்க்கவே கிடையாது. நான் உன்னைய லவ் பண்றேன். நான் வாலண்டரியா தான் வந்து சொன்னேன். நீ லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல." அப்படின்னு இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "ஆனா வந்து உனக்கு கடைசி வரைக்குமே உயிருள்ள வரைக்கும் உன்னைய வந்து நான் கஷ்டப்பட விடவே மாட்டேன். உனக்கு வேணும்னா என்னை இங்கேயே இந்த இடத்துலயே கொன்னுடு. உனக்கு ஏதாவது தண்டிக்கணும்னா இங்கேயே தண்டிச்சிரு." அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்க கண் கலங்குது. அதுக்கப்புறம் வந்து, "உனக்கு கண்டிப்பா நான் ஸ்பிரிச்சுவல் லேம்ப் உன்கிட்ட குடுக்கவே மாட்டேன். நான் இப்பயே சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறான். ஹீரோயின் போய் ஹீரோவ எடுத்து அணைச்சுட்டு, "இத மாரி வந்து நீ வந்து ஏன் இவ்ளோ ஸ்டப்பர்னா இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. எதுக்காக அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்ப் என்கிட்ட குடுக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். ஷுவான் வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணு. அவளுக்கு எந்த விதமான சொந்த பந்தங்களும் இல்ல. ஆனா நான் ஒரு லியோ நாட்டு இளவரசி. என் மனசுக்குள்ள நான் லியோ நாட்டு இளவரசியா மட்டும் தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லையில ஹீரோ சொல்றான், "உன்ன ஒரு காலமுமே வந்து நான் இனிமே கஷ்டப்பட விடவே மாட்டேன். நான் உயிர் உள்ள வரைக்கும்." அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் நெனைக்கிறா, "இத மாரி வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்பை நான் ஏத்துனா நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து ஜியாங் கிட்ட ஹீரோயின் குடுத்தா இல்லையா கொண்ட ஊசி, அத குடுத்துக்கிட்டு இருக்கா. இவங்க அத பார்த்துட்டே இருக்கையில ஜியாங் அப்பா சொல்றாரு, "என் பையன் எந்த கஷ்டத்துக்காகவும் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருள குடுக்கக்கூடாது. அது அவன் மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதுக்காக தான் நான் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது பிரின்சஸ் யான்யான் குடுத்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ப்பா. யான்யான பத்தி நான் ரொம்ப கவலைப்படுறேன். அந்த பொண்ணு அப்படி செத்து போயிருக்க கூடாது அந்த வார்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல வந்து லியோ நாட்டுக்கும் போர் தொடுத்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லாத மாரி" அப்படி உங்க பையன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரு. "ஒண்ணும் தெரியாம நான் இருந்தப்போ நான் வந்து யான்யான வந்து பார்த்தேன்." அப்படின்ற மாரி இவன் இந்த இடத்துல சொல்றான். இங்க ஹீரோ வந்து கண்ண முழிச்சு பார்க்குறான். எங்க இருக்கோன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல இருக்கா. எடுத்து ஏதோ உள்ள இருக்கான்னு சொல்லி செக் பண்றான். அது இல்லன்னோனே ரொம்ப பதறி போய் எந்திரிக்கையில, அந்த ஒரு வெள்ள சுருக்கு பையில வந்து ஏதோ டேபிள் மேல இருக்கு. அத பார்த்தோனே கொஞ்சம் நிம்மதியாறான். அப்படியே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கத பார்த்து ஹெட்ல கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்கவும் நம்ம ஹீரோயின் மூஞ்சில அடிச்சிடுறா. "என்னைய விட்டுட்டு நீ எங்கேயுமே போகவே கூடாது. ஏன்னா வந்து எனக்கு அடிபட்டுருக்கு. நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்றப்போ, உங்களுக்கு காயம் ஆற வரைக்கும் நான் எங்கேயும் போமாட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து நம்மளோட ஜியாங் சொல்லிக்கிட்டு இருக்கான், "எதுக்கு எங்க அப்பா திடுதிப்புன்னு வந்து ரொம்ப நல்லவரா என்கிட்ட நடந்துக்கிறாரு." அப்படின்னு சொல்லி ஜியாங்கி சொல்றா. "உங்க அப்பா எப்பவுமே நல்லவர் தானே?" அப்படின்னு கேட்கையில, "இல்ல எங்க அப்பா வந்து ஏதோ ஒண்ணு காங்கி மவுண்டன் பத்தியும், யான்யான் பத்தியும் கேட்கிறாரு. அவரு ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாப்ல. நீ வந்து எக்காரணத்துக்கு கொண்டு எங்க அப்பா கேட்டா வாய தொறக்காத." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, எங்க அசிஸ்டன்ட் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போய் ஜியாங் அப்பா கிட்ட போய் வத்த வச்சிடுறான். அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு புடிச்ச அந்த பேன் கேக்க வாங்கி குடுத்து சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனோட சக்திகள மேம்படுத்திட்டு இருக்கையில, அவனுக்கு அந்த முத்திரையில வந்து தீய சக்திகள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவனால அத கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஹீரோ எவ்வளவோ அந்த தீய சக்தி வந்து பக்கத்துல நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கையில, நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. அப்படியே முறைச்சு டோர பார்த்து திரும்பி பார்க்குறாப்ல. வெளிய பார்த்தா பல பிசாசுங்கள் வந்து ஊர சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவ கண்டுபிடிக்கிறதுக்காக. வயசான ஆள் தான் இவ்ளோ தீய சக்திய அனுப்பியிருப்பாரு ஹீரோவ தேடுறதுக்கு. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின கூப்பிடையில, "என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கிறா ஹீரோயின். "இத மாரி நான் ட்ரெஸ்ஸ விட்டுட்டு வந்துட்டேன்ம்மா. எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா." அப்படின்னு சொல்லையில, "அதெல்லாம் என்னால எடுத்துட்டு வர முடியாது." அப்படின்னு சொல்லையில, "சரி நான் ட்ரெஸ் இல்லாம வந்துடுறேன். பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனோட பெரிய இம்சையா போச்சுப்பா. "சரி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அவன் ட்ரெஸ்ஸ எடுக்கையில, அங்க அந்த வெள்ள கலர் சுருக்கு பை இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுக்கிறா கையில. எடுத்துட்டு, "சரி மத்தவங்க பொருள பார்க்குறது தப்பு. வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுட்டு போறா. போயிட்டு கதவ தட்டிட்டு வரேன் அப்படின்ற மாரி கூட சொல்லாம டக்குன்னு உள்ள போயிடுறா. "லார்ட் ஜூ எங்க இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாப்ல. "என்ன நீ ரொம்ப பேட் கேர்ளா இருப்ப போல இருக்கு. உள்ளக்க வர்றப்போ
கேட்டுட்டு வரணும்னு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. நம்மளுக்கு ஏதாவது பிளான் பண்ணி நம்ம வேற ஏதாவது ஏரியாவுக்கு நகரணும் அப்படின்னு ஜியாங் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க இங்க இருக்கிறது சுத்தமா ஜியாங்க்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இவ சொல்றா, "வேண்டாம் நம்ம இங்கேயே இருக்கலாம். இங்க என்ன குறைச்சலா போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஜியாங்கி சொல்றா, "ஒருவேளை நீ அவள கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நீ இப்படிலாம் பேசுறியா?" அப்படின்னு கேட்கையில, "ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அவள பார்க்கையில ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவ திரியிற மாரி இருக்கு. அது நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். அவ நல்லா தான் இருப்பா. நீங்க தேவையில்லாம அதிகமா அவள பத்தி யோசிக்கிறீங்க." அப்படின்னு சொல்லையில, இங்க ஹீரோ வந்து, "என்ன ஆச்சு உனக்கு? நீ எதுவும் மந்திர சக்திங்கள எதுவும் பயன்படுத்திட்டியா என்ன? என்னால நம்பவே முடியல. நீ இவ்ளோ சாப்பாடு எனக்காக செஞ்சு வச்சிருக்க." அப்படின்னு சொல்லையில, "ஆமா உங்களுக்காக தான் செஞ்சேன்." அப்படின்னு சொல்றா இவ. "என்ன இன்னைக்கு கேரிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சிரிச்ச மூஞ்சி கொஞ்சம் அதிகமா இருக்கே." அப்படின்ற மாரி ஹீரோ மனசுலயே நினைச்சிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு, "செம்மையா இருக்கு. எப்படி இத நீ செஞ்ச இவ்ளோ டேஸ்ட்டா?" அப்படின்னு சொல்லையில, "உங்களுக்கு புடிச்ச ஒயின்ல தான் நான் ஊற வச்சு செஞ்சேன். உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அந்த ஒயின் தான்." அப்படின்னு சொல்லையில ஹீரோக்கு பொறையேறுது. "மெதுவா சாப்பிடுங்க. என்ன அர்ஜென்ட்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "எதுக்காக நீ மட்டும் சாப்பிடாம இருக்க? எனக்கு தெரியும். நீ வந்து என் மேல அக்கறைப்பட்டு நான் சாப்பிடட்டும் அதிகமா அப்படின்னு தானே நினைக்கிற." அப்படின்னு சொல்லையில ஹீரோயின், "ஆமா, ஆமா. நீங்க எவ்வளவோ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள மாரி ஒரு ஆள நான் இதுவரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா இதே மாரி எனக்கு நீ சமைச்சு குடுப்பியா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.